सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। श्लोका नंबर 7 and 8, page number 75-74। यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। So in the 4th chapter ஓட beginningல கிருஷ்ணர் வந்து கீதாவுடைய பெருமையை சொல்லி இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த கீதா அப்படி ஒன்றும் இல்லை, நான் சிருஷ்டியும் போது வேதம்னு எதை கொடுத்தேனோ அதை தான் இப்போது கீதாங்கிற பேரில் கொடுத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சிருஷ்டியும் போதே வேதம் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அதில் ஒரு மந்திரம் வருது, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ஸ்ச பிரஹிணோதி தஸ்மை தஹும் ஹதேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமஹம் பிரபத்யே அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், யஹ பிரம்மாணம் பூர்வம் விததாதி, ஃபஸ்ட்டு இந்த டீச்சிங்கை நான் பிரம்மாஜிக்கு கொடுத்தேன் அப்படின்னு பகவான் நாராயணன் சொல்கிறார். ஸோ யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு டீச்சிங் வந்து நடந்தது, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் முதல்ல யாருக்கு நடந்தது அப்படின்னா பிரம்மாஜிக்கு நடந்தது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மாஜிக்கு எத்தனை தலை இருக்கும்? 4 தலை. ஏன் 4 தலை? ஒரு தலையும் ஒரு வேதத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது. அப்புறம் அந்த பிரம்மாஜி என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு கீழே யாரெல்லாம் படிக்க வந்தாலோ அவரோட டிசைபிள்ஸுக்கு எல்லாம் இந்த வேதத்தை அவர் வந்து டீச் பண்ணார்.
அப்போ இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த வேத விஷயத்தை சிருஷ்டியும் போதே நான் ஆல்ரெடி இதை கொடுத்துட்டேன், இதை நான் தான் சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிற. இப்போ அர்ஜுனனுடைய டவுட் என்னவா இருக்குது? கிருஷ்ணர் தன்னை அவதாரம் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஐ ஆம் விஷ்ணு, நான் இப்போது டெம்பரரியாக கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு பேரில் இப்போ நான் உன்னோட பேசின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இங்கே என்ன சொல்கிறார், நான் அவதாரம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அர்ஜுனனுக்கு என்ன டவுட் இருந்தது, சூரியனுக்கும் நீ தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்கிறேன், எனக்கும் நீ தான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்கிறேன், இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்கும் பொழுது, அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது, நான் இப்போது கிருஷ்ணர் அப்படிங்கிற பேரில் ஒரு அவதாரம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த இடத்துல அந்த அவதாரம் டாபிக் இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னு பார்த்தோம். இப்போ அவதாரத்துக்கும் மனுஷ ஜென்மாவுக்கும் உள்ள பேசிக் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். ஸோ 3 விஷயத்தில் அந்த என்னெல்லாம் டிஃப்ரென்ஸுன்னு நாம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு காரண பேதம் இருந்தது, 2வது ஸ்வரூப பேத, 3வது உத்தேச பேத, பர்பஸ். ஸோ காரணம் என்ன, பகவானுடைய அவதாரத்துக்கு என்ன காரணம், ஞானம்தான் அதுக்கு காரணம். பகவான் ஏன் அவதரிக்கிறார், ஞானம் இருக்கிறதுனால அவதாரம் பண்ணுறார். சர்வஜத்வம் அப்படின்னு பார்த்தோம், டோட்டல் நாலேஜ். இந்த டோட்டல் நாலேஜ் இருக்கிறதுனால இப்போ ஒரு அவதாரம் பண்ணுறார் அப்படின்னா அந்த அவதாரத்துக்கு என்ன விதமான சரீரம் தேவைப்படும் அப்படிங்கிறது அந்த டோட்டல் நாலேஜ் இருக்கிறதுனால அவர் தெரிஞ்சுண்டு அவர் அதுக்கேற்ற மாதிரியான சரீரத்தை எடுத்துக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். பட் வெரஸ் ஜீவாவோட ஜென்மம் ஏன் எடுக்கிறது, நம்ம ஏன் இந்த மாதிரி திருப்பி திருப்பி பிறந்துட்டு இருக்கோம், அஜ்ஞானம் நமக்கு கண்டினியூ ஆகிறதுனால நாம் மறுபடியும் பிறந்துட்டு இருக்கோம். இப்போ பகவான் சர்வஜத்வம்னு சொல்கிறோம் பகவானுக்கு. மனுஷனுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அஜ்ஞானம்தான் அதுக்கு காரணம். ஸோ பகவான் டோட்டல் நாலேஜ் இருக்கிறதுனால அவர் ஒரு நாளைக்கும் சம்சாரியாகவே இருக்க மாட்டார். அவர் எப்போவுமே எப்படி இருப்பார்னா அசம்சாரி, முக்த புருஷா. இதே மனுஷனுக்கு அஜ்ஞானம் கண்டினியூ ஆகிறதுனால மனுஷன் எப்போவுமே எப்படி இருக்கான், பத்த ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ சம்சாரியாகவே அவன் கண்டினியூ ஆகிறான். அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தோம், பகவானுடைய சரீரம் மாயிக சரீரம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ மாயாலேருந்து டைரக்டாக அவருடைய சரீரமானது வந்துடுறது. வெரஸ் ஜீவாக்கு மாயாலேருந்து பஞ்சபூதம் வருது, அந்த பஞ்சபூதத்திலேருந்து மனுஷனுடைய சரீரம் கிடைக்கிறது. அதனால் இதுக்கு பேர் பௌத்திக சரீரம். ஈஸ்வராவோடது மாயிக சரீரம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், பர்பஸ் டிஃப்ரெண்ட். ஜீவ ஜன்மாக்கும் ஈஸ்வர அவதாரத்துக்கும் பர்பஸே வேறன்னு பார்த்தோம். ஜீவா எதுக்காக ஜன்மம் எடுக்கிறான், பாப புண்ணியத்தை கழிக்கிறதுக்காக இந்த ஜீவாக்கு ஜன்மமானது ஏற்படுறது. வேறஸ் ஈஸ்வரா ஏன் அவதாரம் பண்ணுறார், தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக, உலகத்தை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணுறார். அப்போ பகவானுடைய அவதாரத்தை நாம் லீலா அப்படின்னு சொல்லுவாள். அவருக்கு அது ஸ்போர்ட், ஒரு விளையாட்டு மாதிரி. இதே மனுஷனுக்கு எப்படி இருக்குது, அவனோட லைஃப் எப்படி இருக்கு, விளையாட்டு மாதிரியாக இருக்குது. நம்ம லைஃப் எப்படி இருக்கு, பாரமாக இருக்குது. ஏன்னா மனுஷன் சம்சாரியாக இருக்கிறதுனால, அவனுக்கு அஜ்ஞானம் இருக்கிறதுனால அவனுக்கு இந்த லைஃபே ஒரு பாரமான ஒரு லைஃபாக அவன் கன்சிடர் பண்ணுறான். யார்கிட்டையாவது போய் நீங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா என்ன பதில் சொல்லுவா, ஹவு இஸ் இட் கோயிங் அப்படின்னு கேட்டேன்னா என்ன பதில் சொல்லுவா, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் இன்னும் ஒன் மோர் குவெஸ்டின், எல்லாமே ஓகேவா, ஆர் யூ ஷூர் அப்படின்னு கேட்டேன்னா அப்புறம் வரும் ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் எல்லாம் நம்மளுக்கு வரிசையாக எடுத்து சொல்லுவாள். ஸோ பகவானுடைய அவதாரம் லீலா.
ஜீவாவுடைய ஜென்மம் வந்து அவனுக்கு பர்டனாக இருக்குது. இப்போ இந்த 3 டிஃபரன்சஸில் 7வது ஸ்லோகத்தில் வந்து பகவான் பர்பஸ் பற்றி சொன்னார். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிஹி, எப்போவெல்லாம் வந்து தர்மம் டிக்ரீஸ் ஆகிறதோ, தர்மத்துக்கு ஏதோ ஒரு பங்கம் வந்து ஏற்படுறதோ, அப்போ எல்லாம் வந்து பகவான் என்ன பண்ணுறாரா, அவதாரம் பண்ணி அந்த தர்மத்தை நான் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம வந்து 3வது சாப்டர் படிக்கும் பொழுது அந்த கர்மயோகம் அப்படின்னு படிக்கும் பொழுது அது வந்து தர்மா ஆங்கிள்லேருந்தும் வந்து பார்த்தோம் இல்லையா. அப்போ தர்மம் அப்படின்னா என்ன, ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானு வர்த்தைய தீஹயா அகாயூர் இந்திரியா ராமஹா, அந்த ஸ்லோகம் படிக்கும் பொழுது இப்படி எல்லாம் வந்து ஒரு பகவான் வந்து இந்த சைக்கிளை பற்றி எப்படி பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் அப்படின்னு நாம் வந்து பார்த்தோம். இப்போ இந்த என்டையர் யூனிவர்ஸே எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குது, எல்லாம் ஹார்மோனியஸாக அதாவது அந்தந்த வேலையை கரெக்டாக பண்ணின்னு இருக்கு. அப்போ அந்த யூனிவர்சல் ஹார்மனி எங்கேயாவது குறையிறது அப்படின்னு பகவானுக்கு தெரிஞ்சுதுன்னா பகவான் சொல்கிறார் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நான் வந்து அவதாரம் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இந்த யூனிவர்ஸை எப்படி இமேஜின் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல எப்படி நிறைய ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு நம்மளை சொல்லிக்கிறோமோ அந்த மாதிரி இப்போ யூனிவர்ஸ் வந்து நிறைய ஆர்கன்ஸ் இருக்கிற ஒரு காஸ்மிக் பர்சனாக இந்த யூனிவர்ஸை இப்போ நாம் வந்து இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுடைய உடம்புல நம்ம வந்து நம்மளோட நாக்கு வந்து ஸ்வீட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுறதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுடைய பேன்க்ரியாஸ் வந்து இன்சுலினை நான் வந்து சுரக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுனா என்ன ஆகும், இப்போ நம்மளோட உடம்புக்கு வியாதி அப்படின்னு ஒன்று ஏற்படுறது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிறது, உடம்புல வந்து ஒரு டிஸ்ஹார்மனி இப்போது கிரியேட் ஆகிறது. அது மாதிரி சிருஷ்டியில் தர்மம் ப்ரிவேல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே ஹார்மோனியஸாக எல்லாம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த தர்மம் அப்படின்னு எதை சொல்கிறோமோ அதுதான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த உலகத்தையே வந்து காப்பாற்றின்னு இருக்கு. தர்மம் தான் உலகத்தை ஆக்சுவலாக ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்கு. மகாநாராயண உபனிஷத்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அது என்ன சொல்கிறது, தர்மோ விஸ்வஸ்ய ஜகதா பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசர்பந்தி தர்மேண பாபமபனுதந்தி தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தர்ம பரமம் வதந்தி. அப்போ தர்மம் தான் என்ன பண்ணுறதா, சர்வம் பிரதிஷ்டிதம், எல்லாத்தையும் தர்மம் தான் தாங்கிண்டு இருக்கு. அதனால தர்மம் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஒசத்தியானது அப்படின்னு சொல்லப்படுறதுன்னு இந்த மந்திரம் வந்து சொல்கிறது. அப்போ இப்போ நமக்கு வந்து உடம்புக்கு வந்து ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த யூனிவர்ஸுக்கு எது ஹெல்த் அப்படின்னா தர்மம். அதுதான் யூனிவர்ஸுடைய ஹெல்த். அப்போ அந்த ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ இந்த தர்ம அப்படிங்கிற வார்த்தையே எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரு அப்படின்ற ரூட் வேர்டுலேருந்து வருது. த்ரு அப்படின்னு சொன்னால் தாங்குதல் அப்படின்னு அர்த்தம். அதனால் தர்மஹா அப்படின்னு சொன்னால் தாரயதி இது தர்மஹா. எது ஒன்று தாங்குகிறதோ அதுக்கு பேர் தர்மா. எதை தாங்கிறது இந்த தர்மம், சிருஷ்டியையே தர்மம் தான் தாங்கிறது. அப்போ இந்த ஹார்மனி வந்து கொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் என்டையர் யூனிவர்ஸ் வந்து இப்போ உடனே அழிஞ்சிடுமானா உடனே அழியாது, ஆனால் ஸ்லோவாக அந்த அழிவானது ஆரம்பிக்கும். இப்போ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நியூக்ளியர் பாம் எக்ஸ்ப்ளோட் ஆகிறது அப்படின்னு சொன்னால், எங்கேயோ தள்ளி நடக்கிறது அப்படின்னா இம்மீடியட்டாக நமக்கு எஃபெக்ட் ஆகுமானா ஆகாது. பட் அங்கே பக்கத்துலேயே இருக்கிறவாளுக்கு இம்மீடியட்டாக அதனோட விஷயம் தெரியும். ஆனால் நமக்கு ஸ்லோவாக அதனுடைய எஃபெக்ட் வந்து நம்மளை பாதிக்கும். இப்போ இந்த பகவான் இங்கே என்ன சொல்கிறார், நான் தானே சிருஷ்டிகர்த்தா, நான் தான் சிருஷ்டியை வந்து உருவாக்கியிருக்கேன்.
அப்போ அந்த சிருஷ்டிக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் அதை பாதுகாக்க வேண்டியதும் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. ஏன்னா நான் தான் ஸ்திதி கர்த்தாவும் கூட. யார் மெயின்டெனன்ஸு? இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கேட்ஜெட்டில் ப்ராப்ளம் ஆகிடுதுன்னா என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த கம்பெனிக்காரனை தானே கூப்பிடுறோம். மெயின்டெனன்ஸ், ஏசி மெயின்டெனன்ஸ் இப்போ எல்லோரும் பண்ணுவேன் இல்லையா? ஏப்ரல் மாதம் மே மாதம்னா ஏசி மெயின்டெனன்ஸ் யார் வந்து பண்ணுவா? யார்கிட்ட நம்ம ஏசி வாங்கினோமோ ஏஎம்சிலாம் போட்டிருப்போம்ல, அந்த மாதிரி பகவான் சொல்கிறார் ஏஎம்சியோட தான் இந்த சிருஷ்டியை நான் வந்து கொடுத்துருக்கேன். எப்போ எல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ எல்லாம் நான் வந்து அதை சரி பண்ணுவேன். நான் தான் வந்து ஸ்திதி கர்த்தாவும் கூட. ஸோ தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக நான் வந்து அவதாரம் பண்ணுவேன். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிஹி. இப்பெல்லாம் வந்து அதர்மம் தலை தூக்கிறதோ, இப்பெல்லாம் கரப்ஷன் ஜாஸ்தியாக இருக்கோ, அப்போ எல்லாம் வந்து அகம் ஆத்மானம் சிருஜாமி, நான் வந்து என்ன வாலண்டரிலி நான் வந்து அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அவதாரம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் அந்த அவதாரத்துக்கு ஏற்ற மாதிரி என்னோட சரீரத்தையும் நான் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறேன். அதான் பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை நான் வந்து காப்பாற்றுறது மூலமாக. ஏன் சாதுவை காப்பாற்றணும்? ஏன்னா சாது தான் தர்மத்தை காப்பாற்றுறான். இப்போ யார் தர்மத்தை காப்பாற்றுறாளோ அந்த பர்சனை காப்பாற்றிட்டோம் அப்படின்னா நேச்சுரலாக நாம் தர்மத்தை காப்பாற்றுற மாதிரி ஆயிடுறது. அதனால பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம், அதர்மிகளை அழிக்கிறது மூலமாக அதர்மத்தை நான் வந்து அழிக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் சொல்லி முடித்தார். நாம் வந்து இப்போது நெக்ஸ்ட் ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 9. ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதः த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. இப்போ இந்த 8வது ஸ்லோகத்தோடு பார்த்தேன்னா நம்மளுடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ட் வந்து ஓவர். 4th சாப்டருடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ட் ஓவர். அந்த கீதா ஸ்துதி அண்ட் அவதார ரகசியம் டாபிக் இது ரெண்டும் வந்து முடிஞ்சிடுது. அப்போ நான் இப்போ இனிமேலேருந்து என்ன பார்க்க ஆரம்பிக்கணும்? நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே இப்போ நாம் வந்து நுழைஞ்சாகணும். எதை படிக்கிறதுக்காக நாம் வந்திருக்கோமோ அதுக்குள்ளே இப்போ நாம் வந்து திருப்பியும் நுழையணும். ஏன்னா கீதா வந்து எதை பற்றி நமக்கு சொல்லி கொடுக்கறது அப்படின்னா இது வந்து மோக்ஷ சாஸ்திரம். அதனால் மோக்ஷம் அடையிறதுக்கான வழியை வந்து நமக்கு கீதா சொல்லி கொடுக்குறது. ஏன்னா அர்ஜுனனும் வந்து என்ன கேட்டான், எதனால் இந்த டீச்சிங் ஆரம்பிச்சது? ஆரம்பித்து ஞாபகப்படுத்தி பார்த்தோன்னா 2வது அத்தியாயத்தில் கேட்டான். கார்பண்ய தோஷோ பகதஸ்வபாவः ருச்சாமித்வம் தர்மசம் மூடச்சேதாக யஸ்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே. எது ஸ்ரேயஸோ, ஸ்ரேயஸ் அப்படின்னா கட்டோபனிஷத் சொல்கிறது ஸ்ரேயஸ்னா மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறது உபனிஷத். அதனால் யஸ்ரேயஸ்யா நிச்சிதம் ப்ரூஹி தன்மே, நீ எனக்கு டெஃபினட்டாக வந்து அதை எனக்கு சொல்லு. அதனால இதுக்கு பேரே மோக்ஷ கிரந்தம்னு தான் பேர் பகவத்கீதாக்கே. அப்போ நம்ம வந்து பேக் டு அவர் சப்ஜெக்ட் வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் உனக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஈஸ்வர ஸ்வரூப ஞானாத் மோக்ஷம் சித்தி அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய ஸ்வரூபத்தை நீ தெரிஞ்சுட்டே அப்படின்னு சொன்னால் உனக்கு மோக்ஷம் கிடைக்கிறது. பகவானை தெரிஞ்சுட்டா மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம 2வது அத்தியாயத்தில் என்ன படித்தோம்? ஆத்மன்யேவா ஆத்மனா துஷ்டா ஸ்தித பிரஜ்ஞஸ்ததோச்யதே. என்ன படித்தோம்? எது மோட்சம் கொடுக்கும்?
ஆத்ம ஞானம்தான் மோட்சம் கொடுக்கும். என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு மோட்சத்தை கொடுக்கும். அப்போ இங்கே பகவான் என்ன சொல்கிறார்? என்னை பற்றி தெரிஞ்சுட்டாதான் மோட்சம் அப்படின்னு சொன்னார். அங்கே வந்து உன்னை பற்றி தெரிஞ்சுட்டாதான் மோட்சம் அப்படின்னு 2வது அத்தியாயத்தில் சொன்னார். ஆனால் நமக்கும் தெரியும் மோட்சம் வந்து ஒரே ஒரு வழினால தான் மோட்சம் அடைய முடியுங்கிறது நமக்கு தெரியும். எதனால மோட்சம் அடைய முடியும்? ஞானாதேவ கைவல்யம், ஞானாதேவ மோட்சம். அப்போ அங்கே வந்து உன்னை பற்றி தெரிஞ்சுட்டாதான் மோட்சம், இங்கே வந்து என்னை பற்றி தெரிஞ்சுட்டாதான் மோட்சம். அப்படின்னா இதில் நாம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? நீயும் நானும் ஒன்று. அப்போ ஈஸ்வர ஸ்வரூப ஞானம் இஸ் ஈக்குவல் டு ஆத்ம ஸ்வரூப ஞானம் அப்படிங்கிறத பகவான் இங்கே சொல்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு வழி தானே இருக்க மோட்சம் அடையிறதுக்கு, ஞானம்தான் ஒரே வழி அப்படின்னா அப்போ 2 பேருடைய ஸ்வரூபமும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் பகவானால் அங்கே அப்படியும் இங்கே இப்படியும் சொல்ல முடியும். அதனால் 2 பேருடைய ஸ்வரூபமும் ஒன்று தான் அப்படிங்கிறத பகவான் வந்து இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு சொல்கிறார். இப்போ வந்து சமுத்திரம் இருக்கு இல்லையா, சமுத்திரத்தில் வந்து நிறைய வேவ்ஸ் இருக்கும், அலைகள் இருக்கும். இப்போ அந்த அலையில் ஒரு அலை தான் யாருன்னு தெரிஞ்சுன்றதுன்னு வச்சுக்கோங்க. அலை வந்து என்கொயரிலாம் பண்ணி கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணி அந்த அலைக்கு இப்போ என்ன புரிஞ்சிடுது அப்படின்னா என்னுடைய நேச்சர் ஜலம் அப்படின்னு அந்த அலை வந்து புரிஞ்சுட்டுருது. அது மாதிரி சமுத்திரத்துக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா என்னுடைய நேச்சரும் ஜலம். அப்போ அலையும் சமுத்திரமும் இப்போ ஒன்று தானே. அலையோட நேச்சரும் ஜலம்தான், சமுத்திரத்துடைய நேச்சரும் ஜலம்தான். அப்போ அந்த வேவ் பற்றி அனலைஸ் பண்ணினாலும் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் ஒன்று தான், ஓஷியன் பற்றி அனலைஸ் பண்ணினாலும் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு ஒன்று தான். ஏன்னா 2த்துடைய ஸ்வரூபமும் ஒன்று தான். அப்போ ஜீவாத்ம ஸ்வரூபம் இஸ் ஈக்குவல் டு பரமாத்ம ஸ்வரூபம். இப்போ என்னுடைய செல்ஃப் பற்றி அனலைஸ் பண்ணி நான் வந்து என்னுடைய ட்ரூ நேச்சரை என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டாலும், இல்லை பகவானை பற்றி அனலைஸ் பண்ணி பகவானுடைய ட்ரூ நேச்சரை தெரிஞ்சுட்டாலும் 2மே வந்து ஒன்று தான். ஏன்னா என்ன நேச்சர்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம்? சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். 2த்துடைய ஸ்வரூபமும் சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். இப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து இல்லை நான் வந்து என்னை பற்றி தெரிஞ்சுட்டேன், ஆனால் நான் வந்து பகவான் பற்றி இன்னும் தெரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் அதுவும் தப்பு. இல்லை பகவானை பற்றி எனக்கு நன்னா தெரியும், என்னை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அதுவும் தப்பு. ஏன்னா 2 பேருடைய நேச்சரும் ஒன்றா இருக்கிறதுனால நான் என்னுடைய ஸ்வரூபமும் பகவானுடைய ஸ்வரூபமும் ஒன்று தான் அப்படின்னு யாரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாளோ அந்த பர்சனுக்கு தான் மோட்சம். இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னா பகவான் அப்படின்னு சொன்னால் இந்த பகவானுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுவா தெரியுமா. நிறைய என்னென்னலாமோ பண்ணி பகவான் வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். ரமண மகர்ஷி வந்து சொல்கிறார், ந திரஷ்டுரண்யா பரமோஹி தஸ்ய. அந்த மாதிரி வந்து எனக்கு பகவான் ஒரு நாள் காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் நீ பகவானை ஆக்சுவலாக டிமீன் பண்ணுற அப்படின்னு சொல்கிறார். ஆப்ஜெக்டிஃபை பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால் பகவானை வந்து பகவான் ஆக்சுவலி ஆல் பர்வேடிங் இல்லையா, எல்லா இடத்துலையும் ஆல் த டைம் இருக்கிறவர். பட் நமக்கு காட்சி கொடுக்குறாருன்னா ஆல் த டைம் காட்சி கொடுக்க மாட்டாரே, ஏதோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்துட்டு போகிறார் அப்படின்னா பகவானை நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம், லிமிட் பண்ணுற மாதிரி தானே ஆறுது. நீ வந்து அப்படின்னா அது உன்னுடைய மனசில் ஏற்படுற ஒரு இமேஜினேஷன் அப்படின்னு இன்னொரு டெக்ஸ்டில் ரமண மகரிஷி சொல்கிறார். அது மானசீக தர்ஷனம் அப்படின்னு சொல்கிறார். அது ஃபேக்ட் கிடையாது. எப்போ வந்து அவருடைய
ஸ்வரூபத்தையும் என்னுடைய ஸ்வரூபத்தையும் ஒன்றா பார்க்குறோமோ அதுக்கு பேர் தான் ஞானம். அந்த ஞானம் மட்டுமே நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறார் கிருஷ்ணர், யஹ வேத்தி, யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாளோ, எதை தெரிஞ்சுக்கிறாளோ, மே ஜன்ம. ஜன்மனா இந்த இடத்துல கிருஷ்ணர் தன்னை பற்றி சொல்கிறதுனால இந்த ஜன்ம எதை குறிக்கணும், அவதாரத்தை ரெஃபர் பண்ணணும் இல்லையா. இப்போ என்னுடைய அவதாரத்தோட உண்மையான ஸ்வரூபத்தை யார் தெரிஞ்சுக்கிறாளோ, கிருஷ்ண சரீரம் இருக்குல்ல அது வந்து பகவானுடைய உண்மையான ஸ்வரூபம் கிடையாது. ஏன் அது பகவானோட உண்மையான ஸ்வரூபம் கிடையாது? உண்மை, முதல்ல ஒன்று நன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உண்மை அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் எப்போ காதில் வாங்கிட்டாலும் என்ன உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும்னா, எப்பவும் எது இருக்கக்கூடியதோ, சத்து அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம் இல்லையா. ரியல், உண்மைனா ரியல் அப்படின்னு சொல்லுவோமா. ரியல்னா சத்து. சத்துனா என்னது, 3 காலத்துலேயும் எது இருக்கிறதோ அதுக்கு பேர் சத்து அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ கிருஷ்ணருடைய சரீரம் உண்மையான ஸ்வரூபம் கிடையாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கிருஷ்ணருடைய சரீரம் ஒரு டைம் வந்தது, முன்னொரு டைம் போயிடுது. அவர் அவதாரம் பண்ணினார், அப்புறம் ஸ்வர்காரோகணம் நடந்தது. ஒரு நாள் வந்து அந்த சரீரம் இந்த பூமியை விட்டு போயிடுது. அப்போ அது உண்மையான ஸ்வரூபமாக இருக்க முடியுமா? எது ஒன்று வந்து போகிறதோ அது ஆப்வியஸாக வந்து உண்மையானதாக இருக்க முடியாது. இப்போ பகவானுடைய உண்மையான ஸ்வரூபம் எது? 6வது ஸ்லோகத்தில் சொன்னார், அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் அஜஹா. அஜஹா பிறப்பற்றவன், நான் பிறக்கவே இல்லை. எது ஒன்று பிறக்கவே இல்லையோ அதால் மட்டும்தான் இறக்கவே முடியாது. ஒன்று பிறந்தெடுத்து அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு, ஒரு நாள் அதுக்கு எண்டு வந்துடும். அதனால தான் இந்த சரீரம் பிறக்கிறது, அதனால இந்த சரீரம் ஒரு நாள் போயிடுறது. ஆனால் என்னுடைய உண்மையான நேச்சர் இருக்கே, சச்சித் ஆனந்த ஸ்வரூபம், அது பிறக்கிறதும் இல்லை இறப்பதும் இல்லை. அதனால தான் ஆல் த டைம் நான் இருந்துட்டே தான் இருப்பேன். நான் வந்து ஒரு நாளைக்கும் இல்லாமல் போக போகிறது இல்லை. அப்போ பகவானுடைய உண்மையான ஸ்வரூபம் வந்து அஜஹா, அப்புறம் அவ்யயம், மாறுதல் அற்றது அப்படின்னு பார்த்தோம். சேஞ்ச்லெஸ். இப்போ சேஞ்ச் அண்டர்கோ பண்ணால் என்ன ஆகிடும்? ஒன் ஆஃப் தி சேஞ்சாக என்ன ஆகிடும்? ஒரு நாள் இல்லாமல் போயிடும் இல்லையா. அதனால இந்த பகவானுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னா மாறுதல் அற்றது. அப்போ ரியல் கிருஷ்ணா வந்து அஜஹா அவ்யயா, சரீரம் கிடையாது. அந்த சரீரத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிற பரமாத்ம ஸ்வரூபம்தான் பகவானுடைய உண்மையான ஸ்வரூபம். அதே மாதிரி தான் ராமரும் கூட. ராமரும் அவதாரம் தானே இல்லையா. ராம சரீரமும் கூட என்னது, வரும் வந்தது, ஒரு நாள் போயிடுது. இப்போ ராம நவமி அப்படின்றது நாம் வந்து கொண்டாட போகிறோம் அப்படின்னா அது வந்து சரீரம் அந்த டே வந்து பிறந்தது. அப்போ பகவானுடைய உண்மையான நேச்சர் வந்து அந்த சரீரம் இல்லை. இந்த ராம நவமி நாம் செலிப்ரேட் பண்ணும் பொழுது இதை நாம் ஞாபகம் வச்சுட்டு செலிப்ரேட் பண்ணணும். இந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை தான் நாம் வந்து அன்றைக்கி வந்து கொண்டாடுறோம். இப்போ இதை யார் தெரிஞ்சுக்கிறாளோ, இப்போ இது தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து இப்போது ராமருடைய உண்மையான நேச்சர் வந்து அவருடைய சரீரம் இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸில் நீங்கள் தெரிஞ்சுட்டேன். அப்போ ராம நவமி எப்படி கொண்டாடுவேன்? நீங்கள் இன்னும் எக்ஸலண்ட்டாக, முன்னாடியை விட இன்னும் நம்மளால் வந்து பெட்டராக பகவானை வந்து கொண்டாட முடியும் இல்லையா. இப்போ உண்மையை நாம் தெரிஞ்சுக்க எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுடுத்த அப்படின்னா இன்னும் நாம் அறிவோடு அதை இன்னும் பெட்டராக பண்ணலாம். இப்போ இந்த ராம நவமி, கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் பின்ன எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இனிஷியல் ஸ்டேஜில், பிகினிங் ஸ்டேஜில் இதெல்லாம் இந்த மாதிரி செலிப்ரேஷன் அப்படின்லாம் சொன்னால் தான் நாம் வந்து ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இப்போ கிளாஸ்க்கெலாம் வந்ததுக்கப்புறமும்
இப்போ எதுக்கு கண்டினியூ பண்ணுவோம்? நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷன் அதை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் நம்மளுமே வந்து பகவானுக்கு கிராட்டிடியூட் பண்ணுற விதமாக இன்னுமே அதை பெட்டராக நாம் கொண்டாடலாம். இப்போ ராம சரீரம் இல்லை, ராமர் வந்து ஆத்மா ராமஹா, ஆனந்த ராமஹா. ஸோ இங்கே என்ன சொல்கிற, யார் ஒருத்தர் என்ன தெரிஞ்சுக்கிறாளோ, திவ்யம் கர்ம, என்னுடைய கர்மானா பகவான் பண்ணுற லீலைகள்லாம் இருக்குல்ல, அதை வந்து யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாளோ. என்ன லீலா பகவானுக்கு இப்போ இங்கே பரித்ராணாய சாதுனாம். ஸோ தத்வதா, என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை யார் தெரிஞ்சுக்கிறாளோ, தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டாலே உண்மை அப்படின்னு அர்த்தம். ஸோ அவனுக்கு என்ன ஆகுமா, அவன் வந்து பகவானுடைய அவதார ரகசியமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் பகவானுடைய கர்மா, அதாவது அவர் பண்ணுற லீலைகளும் வந்து எதுக்காக இது பண்ணுறாரு, அந்த பர்பஸ் ஆஃப் அவதாரம் நமக்கு அந்த பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் தத்வதா, பகவானுடைய உண்மையான ஸ்வரூபமும் இப்போ அந்த பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன ஆகும், தியக்த்வா தேகம், தேகம் தியக்த்வா அப்படின்னா என்ன அர்த்தம், தேகம் தியக்த்வா, இந்த பாடி அவனை விட்டு போகும் பொழுது அப்படின்னா அவன் சாகும் பொழுது, தியக்த்வானா ட்ராப் பண்ணுறதுன்னு அர்த்தம். தியாகம்னா என்ன அர்த்தம், விடுறது, ட்ராப் பண்ணுறது இல்லையா. இப்போ தேகம் தியக்த்வா என்ன கிடைக்கிறது இல்லை அவனுக்கு, புனர்ஜன்மம் ந ஏதி, அவனுக்கு புனர்ஜன்மமானது ஏற்படுறது இல்லை, புனர்ஜன்மம் கிடைக்கிறது இல்லை. அப்போ என்ன ஆகுறானா, மாம் ஏத்தி, அவன் என்னையே வந்து சேருகிறான், மறுபடியும் முன்னொரு சரீரத்தை அவன் எடுக்க மாட்டான். என்னையே வந்து சேர்றான்னா என்ன அர்த்தம், என்னுடைய ஸ்வரூபமும் அவனோட ஸ்வரூபமும் ஒன்று தான் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான். அதனால அவனுக்கு நோ ஜென்மா, புனர்ஜென்மா அவனுக்கு இல்லை. அப்போ அவனுக்கு மோக்ஷம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இனிஷியலாக பார்த்தேன்னா பகவானை வந்து நாம் எப்படி வர்ஷிப் பண்ணுவோம் அப்படின்னா ஏக ரூபமாக தான் ஃபஸ்ட்டு வந்து வர்ஷிப் பண்ணுவோம். அதரம் மதுரம், வதனம் மதுரம், அதெல்லாம் சொல்லி உன்னோட மூக்கு அழகாக இருக்குது, கண் அழகாக இருக்குது, உன்னோடைய சிரிப்பு இருக்கே அது இன்னும் பியூட்டிஃபுல், ஹிருதயம் மதுரம் எல்லாம் சொல்லுவோம். அப்போ இந்த பக்தி இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா பகவானுக்கிட்டக்க நாம் போகணும் அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கிறது, பகவானுக்கும் நமக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே டூல் பக்தி. அப்போது பகவானுடைய சரீரத்தை தான் இனிஷியலாக நாம் வந்து வர்ஷிப் பண்ணுவோம். இப்போ இந்த கோபிகாஸ்லாம் இருந்தால, அவள்லாம் வந்து பகவான் வந்து கிட்டக்க இருந்தால், கிருஷ்ணர் கிட்டக்க இருந்தால் சிரிப்பா. கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், திடீர்னு காணாமல் போயிடுவார்ல, உடனே வந்து அழ ஆரம்பிச்சிடுவார். அதுக்கு பேர் தான் கோபிகா கீதம் அப்படின்னு பேர். கீதம்னா இந்த இடத்துல அழகுது அப்படின்னு அர்த்தம். ஐயோ நீ வந்து காணாமல் போயிட்டியே அப்படின்னு அழுவா. ஆனால் அவளே என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ வந்து ந கலு கோபிகா நந்தனோ பவன் அகிலம் தேகினம் அந்தராத்ம திருக்கு, நீ ஒன்றும் நந்தகோபனோட பையன் கிடையாது, நீ யாருன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறா. நீ எல்லாருடைய தேகத்திலையும் இருக்கிற அந்தர்யாமி அப்படின்னு அவள் வந்து பகவானை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான். எல்லாருடைய சரீரத்துக்குள்ளேயும் இருக்கிற சைத்தன்ய ஸ்வரூபம்தான் நீனு அப்படின்னு வந்து அவள் அங்கே சொல்கிறான். அப்போ பகவானை வந்து நாம் இந்த மாயிக சரீரம் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஏகரூப பக்தி அப்படின்னு சொல்லலாம். பட் பகவானுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கறது. ஸோ இந்த தத்துவ தியானம் யாருக்கு இருக்கோ அந்த பர்சன் வந்து மோட்சத்தை அடையறான். சகமாம் ஏத்தி, அவன் என்னோட ஐக்கியம் ஆகிறான், ஈஸ்வர ஐக்கியம் ஆகிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 10. வீதராகபயக்ரோதாः மன்மயா மாமுபாஸ்ரிதாः
பகவோ ஞானதபசா பூதா மத்பாவமாகதாः. இப்போ பகவானுடைய ஸ்வரூபத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து 2 ஸ்டேஜில் வந்து இது நமக்கு நடக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அவரை சகுண ஈஸ்வராவாக நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. 2வது ஸ்டேஜ் வந்து நிர்குண ஈஸ்வராவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. சகுண ஈஸ்வரானா என்ன அர்த்தம்? சகுணம் அப்படின்னு போட்டுனேல குணங்களுடன் கூடிய அப்படின்னு அர்த்தம். நிர்குணம் அப்படின்னா குணங்கள் இல்லாத. இப்போ வந்து சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்தெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு அர்த்தம். இப்போ அது ரிலேட்டடாக என்னெல்லாம் பகவானுக்கு உண்டோ அது மாதிரி விஷயம் வச்சு நாம் பகவானை வந்து வர்ஷிப் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அது பேர் சகுண ஈஸ்வர பக்தி அப்படின்னு பேர். இப்போ அகந்த அரச அஸ்பரிஷ அரூப அசப்த எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லாமல் இந்த ஃபார்ம்லெஸ் ஈஸ்வரா இருக்கார் இல்லையா, இந்த பியோர் கான்ஷியஸ்னஸ், பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள், பியோர் லிமிட்லெஸ் பிரின்சிபிளாக நாம் வந்து பகவானை பார்த்தா அது வந்து நிர்குண ஈஸ்வரா. இது வந்து இதை பற்றி சகுண ஈஸ்வரா பற்றி நாம் வந்து 7th சாப்டரில் ரொம்ப டீட்டெயில்டாக பியூட்டிஃபுல்லாக வந்து 7th சாப்டரில் படிப்போம். இப்போ ஏகரூப ஈஸ்வர தர்ஷனம் அப்படின்னு சொல்லுவாத, அதாவது நம்மளுடைய இஷ்ட தேவதா. ஏகரூபம்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் ஆஃப் ஈஸ்வராவை எடுத்துட்டு நாம் வந்து வர்ஷிப் பண்ணுறது. ராமா, கிருஷ்ணா, தேவி, அந்த மாதிரி லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரூபத்தை நாம் எடுத்து வந்து அதை பற்றி அனலைஸ் பண்ணுறது. ஏன்னா அந்த மாதிரி பகவானோட நாம் வந்து ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டாதான் அது வந்து நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தேன்னா நம்மளுக்கு சுற்றி நிறைய பேர் இருப்பாள். நம்ம வீட்டில் ஒரு நம்மளோட ஆஃபீஸில் நிறையா பேரோட நாம் வந்து பேச வேண்டியதாக இருக்கும். எல்லா ரிலேஷன்ஷிப்புமே வந்து ப்ராப்பராக இருக்குமா அப்படின்னா இருக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரெயின் இருக்கும் இல்லையா. இப்போ எந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்கோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் பகவானை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் பகவானை வந்து இப்போ அம்மா அப்பா எப்படி வேணும்னாலும் நீங்கள் பகவானை அம்மானு சொல்லிக்கலாம், அப்பான்னு சொல்லிக்கலாம், அண்ணான்னு சொல்லிக்கலாம், என்ன மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்து பகவானோட வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் பகவான்கிட்ட போய் தாராளமாக நீங்கள் பேசலாம். என்ன வேணுமோ வாய் விட்டு பகவான்கிட்ட அந்த அழறது, கோவப்படுறது எல்லாமே வந்து அலௌடு பகவான்கிட்ட. பாக்கி பேர்கிட்ட பண்ணலன்னா அவள் எப்படி எடுத்துப்பான்னு தெரியாது. பட் பகவான் நீங்கள் என்ன பண்ணினாலும் பகவான் வந்து அதை அக்செப்ட் பண்ணுவார். இப்போ பகவானை எவ்வளோக்கு எவ்வளோ ரியலாக நாம் வந்து பார்க்குறோமோ, நிறைய பேர் பார்த்தேன்னா பகவானுக்கு வந்து ரியலாகவே பகவான் அவள் வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லி தங்க தொட்டில்லாம் வச்சுருப்பா. அப்புறம் அவருக்கு வந்து எல்லாமே ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவளோட பூஜை ரூம்லாம் பார்த்தேன்னா ரியலாக வந்து அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து வச்சுருப்பான். இப்போ இது வந்து ஏகரூப ஈஸ்வர பக்தி. இது வந்து எல்கேஜி. இதுலேயே நாம் வந்து இருந்துடக்கூடாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற 90% ஆஃப் த பீப்புள் இது தான் பண்ணுவாள் இல்லையா. இப்போ எல்லோரும் இது பண்ணனா நாம் அதை பண்ணலாமா? நாம் அதை இனிஷியலாக ஆரம்பிக்கணும். அது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படின்னு நமக்கு புரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய மனசை இப்போது ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணணும். இப்போ ஃபார்மோட கூடிய அப்படின்னா நம்ம மனசு எப்படி இருக்கும்? ஒரு குறுகிய மனசு. ஏதோ ஒரே ஒரு ஈஸ்வரா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு தேவதாவை மட்டும்தான் நீங்கள் வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பேன். அப்போது மனசும் இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம மனசை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஏன் மனசை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்? ஏன்னா நாம் வந்து எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? அனந்தகாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லிமிட்லெஸ் பிரம்மன். அது
இப்படியே மைண்டை வச்சுட்டேன்னா எப்படி உள்ள நுழையும்? சொல்கிற விஷயமே எதுவுமே வந்து உள்ள நுழையாது. அப்போ மைண்டை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஏகரூப ஈஸ்வர பக்தியையே இப்போ நம்ம என்னவா மாற்றணும்னா அநேக ரூப ஈஸ்வர பக்தி. இது வந்து இன்டர்மீடியரி ஸ்டேஜ். அப்போ எப்படி பார்க்கணும்? இந்த என்டையர் யூனிவர்ஸையே பகவானா நாம் பார்க்கணும். भूफ्पादौ यस्य नाभिर्वियतसुरनिल चन्द्रसूर्यौ च नेत्रे कर्णावासा सिरौथ्योर्मुखमपि दहनो यस्य वास्ते यमप्तिहि. அப்படி பார்க்க முடியறதா? அப்போ இந்த பூமி என்னதுன்னா பகவானுடைய பாதம், சந்திரனும் சூரியனும் பகவானுடைய கண்கள், டைரக்ஷன்ஸ் தான் பகவானுடைய காது, அக்னி தான் பகவானுடைய வாய். இப்படியெல்லாம் நம்மளால் வந்து விஷுவலைஸ் பண்ண முடியணும். இப்படி நீங்கள் விஷுவலைஸ் பண்ண உங்களுடைய மைண்டு வந்து இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போது என்ன ஆகும்னா கூட இருக்கிறவா எல்லாரையும் நம்மளால் அக்காமடேட் பண்ண முடியும். எல்லாருமே பகவானுடைய ஒரு ஃபார்ம் அப்படின்னு நம்மளால் வந்து எல்லாரையும் அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ ஏக ரூபம் டு அநேக ரூபம்னு சொல்லலாம், இல்லைன்னா விஸ்வரூபம் அப்படின்னும் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இப்போ விஸ்வரூப தரிசன யோகம்னே ஒரு சாப்டர் இருக்குது கீதாவில். 11th சாப்டருக்கு பேர் விஸ்வரூப தர்சனம் அப்படின்னு பேர். அங்கே வந்து இன்னும் அதை பற்றி டீட்டெயில்டாக நாம் வந்து படிப்போம். ஸோ ஏக ரூபம் டு அநேக ரூபம், அநேக ரூபம் டு ஃபைனல் ஸ்டேஜ் எதுக்கு வரணும்? அந்த ஈஸ்வரா அநேக ரூபமும் இல்லை, அவர் அரூபம், ஃபார்ம்லெஸ், நிர்குண ஈஸ்வரா. இப்போ இந்த 3 ஸ்டேஜஸையும் கிராஸ் பண்ணி தான் ஒரு பர்சன் வந்து நிர்குண ஈஸ்வரா கிட்ட வர முடியும். ஸோ ஏக ரூப டு அநேக ரூப டு அரூப. அப்போ இதுக்கு வந்து ஒருத்தருக்கும் வந்து ஒரு டைம் ஆகும். ஏக ரூபா டு அநேக ரூபா வரத்துக்கே ப்ராபப்ளி பல ஜென்மம் கூட நமக்கு தேவைப்படலாம். அப்புறம் அநேக ரூபம் டு அரூபம் வரணும்னா அதுக்கு இன்னும் நிறைய டைம் ஆனது தேவைப்படலாம். இப்போ வந்து இன்றைக்கே நான் கிருஷ்ணரையோ ராமரையோ விட்டுட்டு நிர்குணத்துக்கு வரணுமானா அந்த மாதிரிலாம் யாருமே வர சொல்லலை. இது எல்லாமே வந்து ஸ்லோவாக நமக்குள்ளே நடக்க வேண்டிய அண்டர்ஸ்டாண்டிங், அறிவில் ஏற்பட வேண்டிய மாற்றம். ஆக்ஷனில் எந்த விதமான சேஞ்சையும் நாம் வந்து கொண்டு வர வேண்டாம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து ஏக ரூப பக்தினால் டெஃபினட்டாக நமக்கு க்ரோத் இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். இப்போது 2 ஸ்டேஜஸில் ஒரு பக்தன் வந்து ட்ராவல் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறார். ஒன்று வந்து வீத ராகபய குரோதா. ஸோ பயம் அண்ட் குரோதம் இதிலேருந்து விடுபட்டவனாக ஒரு பர்சன் வந்து இருக்கான். அப்படின்னா எப்படி வந்து இந்த பயம் அண்டு கோபம் அது நம்மளை விட்டு போகும் அப்படின்னா என்ன பண்ணால் போகும்? கர்மயோகம் பண்ணினா நம்மளை விட்டு ராகா போயிடும். அதனால பயமும் போயிடும், கோபமும் வந்து போயிடும். ஸோ கர்மயோகம் ஃபாலோ பண்ணுறது மூலமாக, கர்மயோகம்னா எல்லா கர்மத்தையும் இப்போ என்ன பண்ணணும்? ஈஸ்வர அர்ப்பணமாக நாம் பண்ணணும். அப்புறம் எந்த சிச்சுவேஷன் நமக்கு வந்தாலும் அதை எப்படி எடுத்துக்கணும்? ஈஸ்வர பிரசாதமாக நாம் எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சரெண்டரிங் டு ஈஸ்வரா, பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுறது. இப்போ நம்மளுடைய லைஃப்பையே இப்போ எப்படின்னா வர்ஷிப்பாக கன்வெர்ட் பண்ணிடணும். எந்த ஆக்ஷன் பண்ணாலும் ஈஸ்வராவை மிஸ் பண்ணவே கூடாது. ஆல் த டைம் ஈஸ்வராவை நாம் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்துக்கணும். யத் கரோஷி யதஷ்னாஷி யத் ஜுஹோஷி ததாசி யத். என்ன வேலை நீ பண்ணினாலும் அதை வந்து பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணு. இப்போ வந்து அதுக்கு தான் சொல்கிறது, டெய்லி வீட்டில் வந்து அடுப்பு மூட்டணும், அடுப்பில் பூனை
தூங்கக்கூடாது. ஏன்? நீ பண்ணுவ, நீ பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிடுவ, அதுக்கு முன்னாடி பகவானுக்கு அதை வந்து நிவேதனம் பண்ணணும். எப்பயுமே ஸ்விக்கிலேயே வாங்கிட்டு இருந்தேன்னா போனால் வந்து அதை நைவேத்தியம் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு தெரியாது, நமக்கு வேறு யாருக்கோ கூட அந்த வந்து இது போயிருக்கலாம், ஆல்ரெடி முன்னாடியெல்லாம் சாப்பிட்ருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய அந்த நைவேத்தியமே என்ன, இது உனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்றேன். இப்போ பகவானுக்கு கொடுக்கறது மூலமாக என்ன ஆகுறது அப்படின்னா, பகவான் அதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். நம்ம கொடுக்கறத பகவான் யார் யாரெல்லாம் நீடி பீப்புளோ அவளுக்கு அங்கங்கே ஃபுட்டு கிடைக்கிற மாதிரி பகவான் வந்து பார்த்துப்பார். அதனால் நாம் கொடுத்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்டேரக்டாக நீங்கள் யாருக்கோ சாப்பாடு போடுறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி, ஸோ எனி ஆக்ஷன் அதை வந்து பகவானை நாம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ கர்மயோகம் பண்ணுறது மூலமாக என்ன ஆகிறது அப்படின்னா, நம்மளுடைய மைண்டு வந்து இப்போது ப்யூரிஃபை ஆகிறது. இப்போ மைண்டு ப்யூரிஃபை ஆகிறது அப்படின்னா என்ன நடக்கிறது, உள்ள வேண்டாத தாட்ஸ் எல்லாம் இப்போ நாம் வந்து ரிமூவ் பண்ணுறோம். அப்போ இந்த கர்மயோகம் என்ன பெனிஃபிட்டை நமக்கு கொடுக்கறது, அன்வான்ட் தாட்ஸ் எல்லாம் அது வந்து ரிமூவ் பண்ணிடுறது. ஸோ அன்வான்ட் தாட்ஸ்னால் ராக, பயம், குரோதம். இந்த ஸ்லோகத்தில் அந்த 3 வார்த்தைகள் வருது இல்லையா? அப்போ என்ன ஆகிறது, ராகா போகிறது அப்படின்னு சொன்னால் இந்த வேர்ல்டு மேலே நான் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுருக்கேன்ல, அது ஸ்லோவாக இப்போ குறைய ஆரம்பிக்கும். அப்போ வேர்ல்டு மேலே இருக்கிற டிபெண்டன்ஸை குறைச்சி நான் இப்போ என்ன பண்ணணும், எது மேலே டிபெண்டன்ஸ் வச்சுக்கணும், பகவான் மேலே இப்போ அந்த டிபெண்டன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ வேர்ல்டு டிபெண்டன்ஸ் டு காட் டிபெண்டன்ஸ். ஏன் அப்படி பண்ணணும்? வேர்ல்டை இவ்வளோ வருஷம் நான் டிபெண்ட் பண்ணி அது எனக்கு ஒன்றுமே கொடுக்கவே இல்லை. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஒரு வாட்டியும் பயப்பட வேண்டியதாக இருக்குது. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒரே டென்ஷனாக இருக்குது. ஏன்னா யாருக்கு வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் நடக்கலாம். லைஃப் இஸ் அன்பிரெடிக்டபிள். இப்போ பர்மனெண்ட் செக்யூரிட்டி யார் அப்படின்னா பகவான். அதனால என்னுடைய டிபெண்டன்ஸை இப்போ நான் என்ன பண்ணுறேன், இம்பர்மனெண்ட் வேர்ல்டுலேருந்து தூக்கி பர்மனெண்ட் பகவான் மேலே ஷிஃப்ட் பண்ணுறேன். அப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணணும், இந்த பகவான் அப்படிங்கிறவர் கூட ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். ஏன்னா என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நான் தெரிஞ்சுக்கும் பொழுது என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன், என்னுடைய ரியல் நேச்சரும் பகவானுடைய ரியல் நேச்சரும் ஒன்று தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா? அப்போ அந்த பகவான் மேலே இருக்கிற டிபெண்டன்ஸ் இப்போது செல்ஃப் டிபெண்டன்ஸாக மாறணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து வேர்ல்டு டிபெண்டன்ஸ், அதுக்கப்புறம் காட் டிபெண்டன்ஸ், அதுக்கப்புறம் செல்ஃப் டிபெண்டன்ஸ் ஆர் இன்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பேர் அது. இப்போ ஃபஸ்ட்டு சேஞ்ச் வந்து பற்று, அந்த ராக அது வந்து போகணும். இப்போ இமோஷனல் டிபெண்டன்ஸ் வந்து குறையணும். இப்போ அட்டாச்மெண்ட் உங்களுக்கு குறையிறதுன்னு வச்சுக்கோங்களேன், நேச்சுரலாக என்ன ஆகும்னா பயமும் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா எந்த இடத்துல பற்று ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல தான் பயமும் ஜாஸ்தி ஆகும். பற்று குறைய பயமும் குறையும். இப்போ வந்து சும்மா ஒன்றுமே இல்லை, யாராவது வந்து வீட்டுக்கு ராத்திரி லேட்டாக வரா அப்படின்னா ஃபோன்லாம் பண்ணி சொல்லலை, 10:30 ஆகிடுது. அப்போ என்ன ஆகும், மனசு வந்து அப்படியே பிபிலாம் இப்போ எப்படி ஷூட்டப் ஆகி என்னெல்லாம் இமேஜின் பண்ணிப்போம். ஒன்றுமே இருக்காது, ஃபோனில் சார்ஜ் போயிருக்கோம், அவ்வளோதான். அவளால் வந்து நம்மளை ரீச் பண்ணி சொல்லியிருக்க முடியாது. ஆனால் அதுக்குள்ளே ஆக்சிடெண்ட் ஆகிருக்குமோ, கிட்னாப் பண்ணியிருப்பாளோ, இது ஆகியிருக்குமோ, அது ஆகியிருக்குமோ, நம்ம வந்து அவள் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஒரு வேலை போயிருப்பாளோ, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வேண்டாத இமேஜினேஷன் எல்லாம் நமக்கு நடக்கும். அப்போ அது முன்னாடி இல்லைன்னா அந்த டெலிகிராம் அப்படின்னு ஒன்று வரும்ல, அந்த டெலிகிராம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் அப்படியே இங்கே இருக்கிறவா வந்து அப்படியே வந்து டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுவா. பிரிச்சே படிக்காமலேயே
யாரையோ ஒருத்தரை சாவடிச்சிருவான், இவா தான் கண்டிப்பாக போயிருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் அப்படியே கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணினா அலையன்ஸ் ஃபிக்ஸ்டு, இது வந்து நிச்சயதார்த்தம், நீங்கள் வந்து வாங்கோ அப்படின்னு ஏதாவது ஒரு நாளைக்கே வாங்கோ நாளன்னைக்கே வாங்கோன்றதுக்கு கொடுத்துருப்பான். நாம் அதுக்குள்ளே வந்து யாரையெல்லாமோ வந்து சாகடிச்சிருப்போம். அப்போ அட்டாச்மெண்ட் குறைஞ்சிது அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாக வந்து பயம் குறையும். பயம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கோபமும் வந்து இருக்காது. ஸோ மன்மயாகா. நெக்ஸ்ட்டு, யார் வந்து என்னை பற்றியே சதா சர்வ காலமும் சிந்தனை பண்ணுறாளோ, மயானா என்ன, மண் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சிந்திக்கிறதுன்னு அர்த்தம். பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதையே யார் ப்ரைமரி கோலாக வச்சுருக்காளோ, மன்மயானா ப்ரைமரி கோல் இஸ் பகவான். இப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து இப்போ ஒலிம்பிக்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறான் அப்படின்னா, இல்லை டென்னிஸ் பிளேயராக இருக்கட்டும், செஸ் பிளேயராக இருக்கட்டும், அவளை என்ன பண்ணுவா அப்படின்னா, இப்போ கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதம் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுவான்னா அந்த கேம் பற்றியே தான் அவளுக்கு வந்து தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி இப்போ செஸ்ஸுன்னா இப்படி மூவ் பண்ணால் நான் எப்படி வந்து அதை கவுண்டர் பண்ணுறது, என்ன மாதிரியெல்லாம் பெர்முட்டேஷன் காம்பினேஷன் பாசிபிள், இப்படி எல்லாம் தான் யோசிச்சுட்டு இருப்பாளே தவிர்த்து நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்ணும், இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா இதை கொடுத்தாலே லஞ்சுக்கு என்ன கொடுப்பா அப்படின்னு ஒரு தாட்டு கூட அந்த பிளேயர் யார் வந்து கோலை வந்து ரீச் பண்ணணும்னு இந்த ஜீலோடு இருக்காளோ அவளுக்கு வந்து ஞாபகத்தில் வரவே வராது. அப்போ சதா சர்வ காலமும் அதை பற்றி யோசிக்கிறா இல்லையா, அப்போ டெஃபினட்டாக ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்மளால் ஆல் த டைம் யோசிக்க முடியும். அப்போ இங்கே நாம் என்ன பண்ணணும், எதை கோலாக வச்சுக்கணும், பகவானை அடையிறத நாம் வந்து நம்மளுடைய கோலாக வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் அதில் பகவானை நாம் சேர்த்துப்போம். பகவானை மறந்துட்டு நம்மளால் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணவே முடியாது. இப்போ பகவானை பற்றி சிந்திக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இங்கே பகவானுடைய உண்மையான நேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, விச் இஸ் நத்திங் பட் மை ஓன் ஒரிஜினல் நேச்சர். அப்போ நம்மளுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ எப்போ வந்து சாஸ்திரம் நீ பகவானையே அடையணும்னு சொல்கிறதோ என்ன அர்த்தம், நான் என்னை பற்றியே கம்ப்ளீட்டாக நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு பர்சன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஏதோ ஒரு இம்ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல்னால அவனுக்கு ஏதோ ஒரு உடம்புக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. இதே ஒரு ஹெல்தி பர்சன் இருக்கான் அப்படின்னா, இப்போ அந்த உடம்பு சரியில்லாத பர்சன் கிட்ட போய் நாம் என்ன சொல்லுவோம், பாரு அவன் எப்படி இருக்கான் பாரு, என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறான், அதனால் அவன் இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கான் பாரு அப்படின்னு அவனை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக காமிக்கிறோம்ல. இப்போ இந்த சிக்கு பர்சன் இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணணும், ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னா என்னென்னலாம் வேண்டாத டாக்ஸிக் விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்கோ அதெல்லாம் உடம்புலேருந்து போச்சுன்னா அகெயின் ஹீ வில் கெயின் பேக் இஸ் ஹெல்த். ஏன்னா அந்த ஹெல்தி விஷயம் இருக்குல்ல, அதுதான் அவனுடைய உண்மையான நேச்சர். அவன் என்ன பண்ணியிருக்கான், வேண்டாத வேறு விஷயங்களெல்லாம் வச்சுக்கிறதுனால அந்த ஹெல்த்தை அவனே வந்து மறைக்கிறது. அந்த அந்த ஹெல்தி விஷயம் வந்து இப்போது மூடப்பட்டிருக்கு. அந்த வேண்டாத அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனுடைய உண்மையான ஸ்வரூபமானது அவனுக்கு இப்போது அவனால் டிஸ்கவர் பண்ண முடியறது. இப்போ இங்கே வந்து வேதாந்தமும் என்ன சொல்கிறது அப்படின்னா, காட் அப்படிங்கிறத வந்து இனிஷியலாக நம்மளுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் கோல் அப்படின்னு தான் சொல்லி நம்மளை வந்து இங்கே உள்ளே கூப்பிடுறது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஏன்னா இப்போ எல்லாருக்கிட்டையும் நீங்கள் போய் மோக்ஷம் அப்படின்னு கேட்டேன்னா அவள் என்ன சொல்லுவா அப்படின்னா, வைகுந்தத்துக்கு போகிறது இல்லை கைலாசத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா. அப்போ எல்லாருக்கும் பகவான் அப்படின்னா ஏதோ ஒரு வெளி ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. பட் இங்கே வந்தால் தான் நமக்கு என்ன தெரியறது, அதெல்லாம் நமக்கு இனிஷியலாக சொல்லப்படுற விஷயம். ஏன்னா அந்த ஈஸ்வராவுடைய ஸ்வரூபமும் என்னுடைய ஸ்வரூபமும் ஒன்று தான்.
அப்போ யார் ஒருத்தருக்கு சிக்கு மைண்ட் இருக்கோ, அந்த சிக்கு பர்சன் மாதிரி இங்கே யாருக்கு சிக்கு மைண்ட், பயம், காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம் அதெல்லாம் யாருக்கு இருக்கோ அந்த பர்சன் இப்போ கர்மயோகம் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த சிக்னஸ் ஆஃப் த மைண்ட் எல்லாம் இப்போ அந்த பர்சனை விட்டு போயிடுது அப்படின்னா இப்போ என்ன ஆகிடும் மைண்டில்னா அன்பு, கருணை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போது மனசில் வந்து வந்துடும். அப்போ அந்த இன்னர் கன்வர்ஷன் வந்து கர்மயோகம் வந்து இந்த பர்சனுக்கு கொடுக்கறது. அப்புறம் இந்த கன்வர்ஷன் வந்ததுக்கப்புறமா அவன் வந்து படித்த உடனே பகவானோட ஐக்கியம் ஆகிறான் அப்படின்னு இங்கே சொல்லப்படுறது. ஐக்கியம் அப்படின்னா அகெயின் ஃபிசிக்கலாக இப்படி போய் ட்ராவல் பண்ணி பகவானோட நாம் சேரறது இல்லை. என்ன வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த இடத்துல நடக்கிறது. அலை வந்து என்னுடைய நேச்சர் ஜலம்னு புரிஞ்சுக்கிறதுனால அலை வந்து இப்போ சமுத்திரத்தோட மெர்ஜ் ஆகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்குது, ஆனால் அது அதனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்றது. அதுக்கு பேர் மோக்ஷம். அப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், யார் ஒருத்தர் மோக்ஷம்தான் என்னுடைய ப்ரைமரி கோல் அப்படின்னு செட் பண்ணுறாளோ, இப்போ நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணாலும் ஃபஸ்ட்டு என்ன வரும் உங்களுக்கு? தடங்கள் வரும். யாருக்குமே நாம் நன்னா இருக்கிறது வந்து கஷ்டம்தான் கொஞ்சம் இல்லையா? அதனால் நீங்கள் அதுவும் மோட்சம் உங்களுடைய கோல்னு செட் பண்ணிட்டேன்னா யாரெல்லாம் தெரியுமா உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவா? தேவதாஸ்லாம் கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவா. தேவதாஸ்க்கு கூட, ஏன்னா அவளுக்கு கூட கிடைக்காத நாலேஜை நாம் வந்து இங்கே உட்காந்துட்டு படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால அவள் வந்து எப்படியாவது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்ப்பாள். நிறைய என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு அப்போ தான் என்ன பண்ணுவா தெரியுமா? நிறைய விசிட்டர்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி விடுவா. நீ கிளாஸுக்கு போறியா இல்லைனா வந்து விசிட்டரை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து டெஸ்ட் எல்லாம் நமக்கு நடக்கும். ஸ்ரேயோம்சி பகு விக்னானி பவந்தி மகதாம் அப்பி. எந்த ஒரு நல்ல முயற்சி எடுத்தாலும் டெஃபினட்டாக அதுக்கு தடங்கள் வரும். இப்போது கிளாஸுக்கு கிளம்பும்போது யாராவது வந்துட்டா என்ன பண்ணணும்? நம்ம இம்மீடியட்டாக நம்மளுக்கு தேவதா வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறா அப்படின்னு ஞாபகத்துக்கு வரணும். சரி, டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்துருக்கா, நம்ம அதை என்ஜாய் பண்ணுவோன்னு உட்காந்துட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும்? அவளுக்கு டிவியை ஆன் பண்ணி விட்டுட்டு இது பார்த்துட்டே இருங்கோ, எப்படி ஓடி வந்துடுறேன், ஒரே 1 hour தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை உட்கார வச்சுட்டு நாம் கிளாஸுக்கு வந்துடணும். இப்படி நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டேல் அப்படின்னா தேவதாஸ் எல்லாம் இவா ரொம்ப சீரியஸாக இருக்கா, அதனால் எப்படி ஹெல்ப் பண்ணுறது இவாளுக்கு அப்படின்னு அப்படியே அந்த டேபிளே இப்போ வந்து டேர்ன் ஆகிடும். எல்லோரும் இன்னும் போகலையா கிளாஸுக்கு, போ போ அப்படின்னு சொல்லி நீங்கள் மறந்து போனால் கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவா எல்லோரும் வந்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாள். அப்போ அந்த கோல் செட் ஆகியிருக்கணும். அப்புறம் கர்மயோகம் பண்ணி மைண்டில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா இப்போ நம்மளுடைய எஃபர்ட் இங்கே தேவைப்படுறது இல்லையா? கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், பட் கோல் ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் ஐ ஹாவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் இல்லையா? இப்போ வந்து அந்த என்ன பார்க்கடல் கடைஞ்சால சமுத்திர மதனம் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடந்தது. அப்போ என்ன பண்ணா, தேவார்கள் வந்து இந்த பக்கம் இருந்தால் அசுரர்கள் அந்த பக்கம் இருந்தால் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்க்கடலை வந்து கடைஞ்சா. பார்த்தேன்னா அவள் ஆக்சுவலாக எதுக்காக அந்த ஆக்டிவிட்டி நடக்கிறது அப்படின்னா அமிர்தம், அதான் கோல் அவளுக்கு. அமிர்தம் தான் கோல். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவளுக்கு. ஐராவதம் வருது, அது வருது, இது வருது. அப்படி வந்து சரி இது சூப்பராக இருக்குது, இதுவே போகிறோம் அப்படின்னு நிறுத்திந்தான்னா அவளுக்கு அந்த அமிர்தம் கிடச்சிருக்காது. சரி, அப்போ அவள் எஃபர்ட் போட்டு அந்த அமிர்தங்கிற வரைக்கும் வந்து அந்த எஃபர்ட் போட்டிருந்தா சரி, அவளுடைய எஃபர்ட் மட்டும் இதில் வந்து போதுமானதாக இருந்ததா அப்படின்னா அப்படியே அந்த மேரு மலையை வச்சு தான் இப்படி கடைஞ்சால என்ன ஆச்சு? ஆரம்பித்த உடனே அது கீழே போயிடுது. அப்போது பகவான் தான் கூர்ம அவதாரமாக வந்து அதை வந்து அப்படியே மேலே தூக்கினார். அப்போது உன்னோட எஃபர்ட் மட்டும் போராதுப்பா, பகவானுடைய அனுகிரகமும் ஒரு ஸ்டேஜிலையும் நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுடைய எஃபர்ட் போட்டாலும் பகவானும் அவருடைய அனுகிரகத்தை
நமக்கு கொடுக்கணும். அதனால தான் வந்து நான் பண்ணுறேன் பாரு அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இல்லாமல், நான் என்னால் என்ன முடிஞ்சதோ அதை பண்ணுறேன் பகவானே, நீயும் வந்து உன் சைட்லேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண, எல்லா ஸ்டேஜ்லேயும் பகவானை நாம் சேர்த்துக்கணும். ஸோ மன்மயா அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்மளுடைய எஃபர்ட்டை குறிக்கிறது, ஃப்ரீ வில்லை குறிக்கிறது. மாமுபாஸ்ருத வந்து ஈஸ்வர அனுக்கிரகம். அப்போ ஃப்ரண்ட் இன்ஜின் வந்து ஃப்ரீவில் அப்படின்னு சொன்னால், பேக் இன்ஜின் வந்து ஈஸ்வர அனுகிரகம். அப்போ இந்த பயணத்துக்கு வந்து இப்போ நம்ம தயாராக இருக்கோம். ஸோ வீத ராக பய குரோதா, ஒருத்தருக்கு வந்து தன்னோட ராக பய குரோத இதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ ராகத்வேஷ போயிடுது அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் நம்மளுடைய எஃபர்ட் ப்ளஸ் பகவானுடைய அனுகிரகம் சேர்ந்து இந்த பர்சனுக்கு வந்து மோக்ஷம் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கிறது. மோக்ஷம் அஃப்கோர்ஸ் ஞானாதேவ மோக்ஷம். நம்ம பாக்கி டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.